பெரியவரே உமக்கு நன்றி, மகா பெரியவரே உமக்கு நன்றி, மகா பெரியவரே உமக்கு நன்றி. துதிகள் மத்தியில் வாசம் செய்த நின்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. 2 பேர் 3 பேர் ஒரு மனப்படுகிற இடத்துல நான் இறங்கி வருவேன்னு சொன்னீங்களே உமக்கு நன்றி, 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 நன்றி. என்னை மகிமைப்படுத்த 2 ஸ்தானத்திலையும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமா, நான் எங்கே இருக்கிறோம் என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான்னு சொன்னீரே உமக்கு நன்றி, 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 நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. இரவெல்லாம் கூடி ஜெபிக்க எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இரவு ஜெபத்தை ஆண்டவர் இங்கே செய்தி எங்களுக்கு தந்தீங்க, அதற்காக நன்றி, 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 நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. வீட்டிலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்ததற்காக சொத்துறோம், 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 சொத்துறோம். கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. ஆண்கள் பகுதியில் ஒரு ஆளு அப்படியே இந்த இரவு ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஆண்கள் பகுதியில் ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். மற்றெல்லாம் விசுவாசம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே அன்பின் பரலோக தகப்பனே வாழ்த்துக்கள் ராஜா. அருமையான நல்ல ராத்திரி வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோதரம் அப்பா, இந்த இரவு கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் பரலோகத்தின் தேவன் ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு அப்பாவுடைய அபிஷேகம் வல்லமையை அதிகரிக்கமாய் ஊற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. பொறுப்படுத்தி நடத்துறோம் தகப்பனே. மகிமையின் ஆலயத்தில் இறங்கி அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி மறைத்து துதிகர மகிமையெல்லாம் அவருக்கே சத்தத்தை உயர்த்தி பார்க்கலாம். அந்த இரவு ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மகிமை
மேன்மையான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் தெரிவிச்சுக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம கூட நினைச்சாரு, ஆண்டவர் நம்ம கூட நினைச்சாரு. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே
சிங்கம் தானம் விசுவாச ஆலயத்தை அவங்க நடத்திட்டு வராங்க. அவங்க ஊழியத்தில் அந்த பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாங்க. சரி, இப்பொழுதும் அவங்க வந்து தேவ செய்தி கொடுப்பாங்க. யாரும் கைவிட்டு ஆண்டவருடைய பெரிதான நாமத்திற்கு மகிழ்ந்ததாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க ஆராதிக்கவே வேண்டாம். ஏற்கனவே திடகாத்திரமான ஒரு சூழ்நிலை இல்ல, ரொம்ப பயங்காட்டிட்டாங்க. நாம் முற்புதாக்களை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்க வாசிங்க. மழை பெய்த வாசிங்களா? இந்த ஒரு வார்த்தை, ஆபிரகாமே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. அதே போல ஆதியாகமம் 26:24, ஆதியாகமம் 26:24, யாருக்கு தரிசனமாகி? ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பயப்படாதே அப்படிங்கிறார். இப்படி யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மோசையை பார்த்து தேவன் சொல்லி இருக்கிறார். நான் நினைச்சேன் நம்முடைய முற்புதாக்கள் கூட பயந்தாங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் பயப்படாதே, பயப்படாதே. ஈசாக்கை பார்த்து சொன்னார் பயப்படாதே, ஆபிரகாமை பார்த்து சொன்னார் பயப்படாதே, இன்னும் யாக்கோபை பார்த்து சொன்னார் பயப்படாதே. பயந்தார், யாக்கோபு ரொம்ப பயந்தார். சொன்னார் நீ பயப்படாதே அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், தேசமே பயப்படாது, சிறு கூட்டமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னா மகிழ்ந்து களிகூறு. நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. 43ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18 தந்தை பெர்க்மன்ஸ் ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை வச்சு நான் பாடியிருக்கிறேன். அதுல என்ன இருக்கிறது? அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், நம்ம ரொம்ப வசனங்களை வாசிக்காட்டாலும் அப்படி ஒரு சின்ன ஒரு ஞாபகத்திற்காக, மந்தையிலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? சிலவங்களுக்கு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. குறை இருந்தா கவலை தானே வரும். ஒண்ணுமே நடக்கலைன்னா என்ன வரும்? கவலைகள் வரும். ஏமா எல்லாரும் கவலைப்படுவதில் ஒரு காரணம் இருக்கு. நீங்க எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு எல்லாம் ஒரு குறைவும் இல்லையே, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, நீங்க எதுக்குமா கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்டா, எனக்கு கவலைப்படுவதற்குன்னு ஒரு கவலையே இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க. கவலைப்படுவதற்குன்னு ஒரு காரியமும் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கேன் நாம. இப்போ மகிழ்ச்சியா இருக்கிறது நமக்கு தேவன் அளித்த ஒரு பெரிய அனுக்கிரகம். நீங்க பிரசங்கி புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வரியத்தையோ சம்பத்தையோ எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம் மகிழ்ச்சியா இருப்பது. பெரிய பணம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், ஒரு வடை சாப்பிடுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு கூடானாலும் அது ஒரு மகிழ்ச்சியா குடிக்கிறோம் பாருங்க. அந்த அனுக்கிரகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கார். ஆமா, மகிழ்ச்சி என்பது நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது. கர்த்தர் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என் செப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுங்க. ஆமா, சங்கீதம் 40:16 நீங்க பாருங்க. சங்கீதம் 40:16 நல்ல மலை வாசனை இருக்கு, நல்ல ஒரு அற்புதமான நேரம், குடுந்தாப்புல இருக்கு. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக.
போதும், மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. யாரு சந்தோஷமா இருப்பா? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள். நாம தான் சந்தோஷமா இருக்கணும், நாம தான் மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தரை தேடுகிற நாமளே மகிழ்ச்சியா இல்லைன்னா வேற யாரு மகிழ்ச்சியா இருப்பா? வேற யாரு சந்தோஷத்தை பார்க்க முடியும்? ஆமா, உலகம் தராத சந்தோஷத்தை தேவன் நமக்கு தந்தது. என்ன இல்லாமல் போனாலும், சிலவங்க எல்லாம் இருந்தா தான் சந்தோஷம் வரும். ஆனா எதுவுமே இல்லாவிட்டாலும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, கர்த்தரை தேடுகிற இதயம் வாழும்னு போட்டிருக்கு. அதே நேரத்தில் கர்த்தரை தேடுகிற இதயம் மகிழும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமா, ஏன் தெரியுமா? கர்த்தரை தேடுகளுக்கோ நன்மை. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நிச்சயமாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ, நான் ஆண்டவரை ஜெபிக்கும் போது கேட்டேன். சங்கீதம் 90:14 வச்சுதான் நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபிச்சேன்னா, நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுறும்படி உங்களுடைய கிருபையால் என்னை திருப்தியாக்கும். காலமே எழுந்து இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். திருப்தி என்பது திருப்பதிக்கு போனாலும் கிடைக்காது. திருப்தி என்பது தேவ சமூகத்துல கிடைக்கும், கிருபையினால கிடைக்கும். ஆமா, காலையிலே எங்கள் வாழ்நாளெல்லாம் ஏதோ 2 நாளோடு என்னை அழைத்து அமர வைத்து பேச வைத்த அருமையான சகோதரர்களுக்கும் அருமையான திருச்சபை சார்ந்த தேவ பிள்ளைகள், விசுவாச மக்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் பேச போறதில்ல, கொஞ்ச நேரம் தான் பேச போறோம். அதனால நீங்க கொஞ்சம் விழிப்பா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்ன செய்தியை கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஆண்டவரோடு அது இடைப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார். யோவேல் 2:21, யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் சொல்லிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு எங்களுக்கு நல்ல கிருபைகளையும் நேரங்களையும் நல்ல சூழ்நிலையும் தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அல்லது செய்கிறவர் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர்? ஒரு சின்ன காரியத்தை செய்கிறார் என்று போடாம, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்? பெரிய காரியத்தை செய்வார். ஏன் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் பெரியவர். நம்ம கர்த்தர் ஒரு சாதாரணமானவர் அல்ல, அவர் பெரியவர், உலக ரட்சகர். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? உலக ரட்சகர்னு யாரு அறிமுகப்படுத்தினது தெரியுமா? சமாரிய ஸ்திரீ சொல்றாங்க, உலக ரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறார். நீங்களும் நானும் சொல்லணும், என்னை உண்டாக்கின கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கிறபடினால் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சகல சிருஷ்டிகர். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்வார், அதை எண்ணிதான் நானும் ஆராதிப்பேன். அவர் அவருடைய கடிதத்துல சொல்றார், அவர் ராஜாதி ராஜா, அவர் ஏகாதிபதி, அவர் சக்கரவர்த்தி, சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் எப்படி பார்த்தாரோ அப்படி வர்ணிக்கிறார். கர்த்தர் பெரியவர். சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர்னா, நைட்டுனா ஒரு வெளிச்சத்தின் தன்மை தெரியும், பகல்ல தரிசனமாயிருக்கிறார். மத்தியானத்துல அதான் அவர் சொல்றார், சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். உண்மையான வில்லியம் கேரி அவர்கள் தான் நினைக்கிறேன், கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்யும், பெரிய காரியங்களை எதிர்ப்பார். பெரிய காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை செய்யும். தேசமே பயப்படாதே. நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கிறதா? என் வாழ்க்கையில பயம் இருக்கு. நான் ஊழியத்திற்காக அணவன்குடி பகுதியில் என்னை கொண்டு விட்டாங்க. அங்க முதல்ல எனக்கு பயம் உண்டாயிடுச்சு. தெரியாம வந்துட்டோம் போடுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டாயிடுச்சு. உள்ள சுத்தி உள்ள போய் பார்த்து
அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போய் ஒரு நாள் நச்செடி கூட்டம் நடத்தணும். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் கட்டணும். அந்த கிராமத்துல ஆலயமே கிடையாது. 2-3 ஆண்டுகள் அந்த இடத்துல ஊழியம் செய்துட்டு ஒரு ஆலயம் கட்டணும் போனோடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம கொஞ்சமா இருந்தாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்நாள் எல்லாம் ஒரு 4 நாளைக்கு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, வாழ்நாள் எல்லாம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? நான் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்ன இருக்கிறதோ என்ன தருகிறதோ தரலையோ மகிழ்ச்சி சந்தோஷத்தை எனக்கு நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி ஆமா ஒரு மகிழ்ச்சியை காணும். நீங்க மகிழ்ச்சியாவே இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள். நான் ஒரு இடத்துக்கு ஊழிட்டு போயிருந்தேன், 7 நாள் ஊழிட்டு போயிருந்தேன். முடிச்ச உடனே ஒரு பியானோ சொன்னாங்க. ஒரே ஒரு பியானோ மட்டும் தந்தாங்க. எதுக்கு? ஒரு கூலி. ஒரே ஒரு பியானோ தந்தாங்க. அப்போ வரச்சில என்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டே வந்தார். அப்போ எல்லா விவரத்தையும் சொன்னேன். என்ன 3 பிள்ளைகளாயே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆச்சரியமா கேட்டார். அப்படியே பேசிக்கிட்டே வந்தாரு. ஐயா, நீங்க என்ன செய்றீங்க வருமானத்துக்கு, என்ன பண்றீங்க, ஆண்டவர் முழு நேரமா தான் ஊழியம் செய்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. எப்படியா அப்படின்னா, ஆசிரியர் எப்படி அந்த இதெல்லாம் காணுமா வருமானம், அற்புதமாய் ஆண்டவர் அது நடத்துகிறவர் தேவன் அவர். ஆமா, கர்த்தர் நீங்க மகிழ்ச்சியா இருந்தாலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒண்ணுமே நடக்கலன்னு நடக்காது. ஆமா, நீங்க மகிழ்ச்சியா இருங்க. எதிலுமே ஒரு மகிழ்ச்சியா இருந்தேன்னா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் கிரகித்துக் கொள்ள முடியாத காரியத்தை செய்வார். ஆமா, ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் சாதாரணமான தெய்வம் அல்ல, பெரிய காரியங்களை செய்தே ஆவார். நீங்க உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பகுதி நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. பிரியமானவர்களே, பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எப்பொழுதும் மகிழ்ந்து இருக்கணும். சங்கீத பவுல் சொல்லுவாரு பாருங்க, நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க எப்படி இருங்க? இதை நீங்க மறுபடியும் சொல்லி பாருங்க, சந்தோஷம் தன்னால என்ன இல்லாட்டாலும் உங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவை தேவன் வைத்திருக்கிறார். அப்படி மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனம் எரேமியா 33:3 யாவருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான வசனம். அதை வாசிங்க. சூப்பர். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. பைபிளே திறக்கல, டக்குன்னு சொல்லிட்டார் ஐயா. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் ஆமா பெரிய காரியத்தை அறிவிப்பேங்கிறார். அறிவிக்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும். ஆனா என்ன செய்யணும்னா அவரை நோக்கி கூப்பிடணும், அல்லது அந்த ஒரு பதத்தை ஜெபிக்கணும். இது ஜெபத்தை காட்டிலும் கொஞ்சம் கூப்பிடுவது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல. அப்ப அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கதறி ஜெபிக்கணும். அப்படி சாதாரண ஜெபத்திற்கும் அவர் ஜெபம் நடத்துறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி கதறி கூப்பிடுறாரு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் என்னன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு 2 கண்களும் தெரியாத ஒரு பார்வையற்றவன், பருதிமைங்கிற குருடன்கிறத விட அவன் ஒரு பார்வை இழந்தவன், 2 கண்களும் பார்வை இல்லாதவன், அவன் சத்தமிட்டு என்ன செய்கிறான்? ஆமா, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு கூப்பிடணும். கூப்பிடும் போதே வருவானா வரமாட்டானா, அவன் பாட்டுல அப்படி இருக்கும். வருவானா வரமாட்டானா, நிச்சயம் வரமாட்டாங்க. எலியா கேள்வி கொண்டாரு பார்த்தீங்களா? நீங்க பாட்டுல கூப்பிடுங்க, அவன் அலுவலா போயிருப்பான். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. கூப்பிட்டவுடன் அவன் மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டான். ஒருவேளை கூப்பிடும் போது தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், அசதிகள் வரலாம். ஆனாலும் நீங்க என்ன செய்யணும்? சத்தமாய் பலத்தை கூட்டி நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு, ஒரு வாஞ்சையோடு. ஆமா, இந்த நாள் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அப்படி ஒரு சவாலோடு நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் அந்த கூப்பிடுதலை கேட்டு நின்றார் என்று எழுதி பெரிய காரியம்.
இல்ல ஆபரேஷன் பண்ணனா பல லட்சங்கள் ஆகும், பல ஆயிரங்கள் ஆகும். ஆண்டவர் பார்வையை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். கூப்பிட்ட பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல மோசே, நீங்க வாசிக்க வேண்டாம், சம்பவத்தை கவனிங்க. எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேலின் ஜனங்கள் புறப்பட்டு சூர் வனாந்தரத்தின் வழியாக வரும் பொழுது 3 நாட்கள் தண்ணீர் வனாந்தரத்துல சாப்பாடு இல்லாம இருந்தாங்க. தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? இங்கே கொஞ்சம் அப்படி ஃப்ரீயா போயிட்டு வாங்க, பரவாயில்ல, பார்த்தியா நல்ல அப்படியே உங்களுக்கு அப்படியே அற்புதமா நடக்கிறாங்க. அப்படியே கால்நடையா போங்கன்னு ஒரு 2-3 பேர் போய் தண்ணி. இப்பவுமே இந்த குளிர்ந்த நேரத்துல 30 இருக்கும் நம்ம தண்ணி குடிக்கிறோம். அவங்க 3 நாள் தண்ணி இல்லாம நினைச்சிருக்காங்க, நடந்திருக்கிறாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, கர்த்தர் மோசே வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அங்க என்ன செய்கிறார்? தண்ணீரை காண்பிக்கிறார். அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறது? கசப்பா இருக்கிறது. பிறகு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ஒரு காரியத்தை செய்கிறாரா இல்லையா? கூப்பிட்ட பொழுது ஒரு காரியம் செய்கிறாரா? தண்ணியை காண்பிக்கிறார், மரத்தை காண்பிக்கிறார். அந்த தண்ணீர் அது போட்ட உடனே மதுரமா என்ன செய்கிறது? மாறுகிறது. ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பாகுவேன் பரந்தோடும் இன்னலே. ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது, ஒன்றுமில்லாத வேளைகளில் ஆண்டவர் தண்ணீரை நமக்கு என்ன செய்கிறார்? சுரக்க பண்ணுகிறார். மேல உள்ள வசனம், என்று மாறும் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுகிறார். அதைத்தான் பாடலாக பாடியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த தண்ணீர் ஆண்டவர் மதுரமாய் மாற்றி அந்த தேவைகளை, அந்த காரியங்களை கர்த்தர் அற்புதமாய் செய்தார். காரணம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பைபிள்ல போட்டு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தண்ணீரிலேயே மான்கள் நீரோடை கண்டு வாஞ்சித்து கதவது போல அவனுடைய கூப்பிடுதலில் தேவனுடைய செவிகளிலே ஏறிட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தண்ணி இல்லாம வாழ முடியாங்க. எதுக்கு எடுத்தாலும் தண்ணி வேணும். நீரின்றி உலகம் ஏது? எல்லாவற்றுக்கும் தண்ணி அவசியமா இருக்கு. ஒரு காபி போடணும்னா தண்ணி இல்லாம நினைச்சு முடியாது. ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் ஒரு தண்ணீர் தேவை, குளிக்க தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாவற்றுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த நேரத்தில் அது பெரிய காரியம். உங்க வாழ்க்கையில வேற ஒரு காரியம் இருக்கலாம், நீங்க கூப்பிடணும். என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை. லூக்கா 18 ஒரு விதவை இரவும் பகலும் கூப்பிட்டாங்க ஆண்டவரை. இரவும் பகலும் கூப்பிட்ட அந்த நியாயாதிபதி, நீதி செய்தவன், நான் நீதி செய்யாமல் இருப்பேனோ? இரவும் பகலும் கூப்பிடுகிறவனுடைய காரியத்தில் விஷயத்தில் நான் நீதி செய்யாமல் இருப்பேனோங்கிறார். எங்க அம்மாவுக்கு திடீர்னு ஒரு செய்வன மாதிரி வச்சுட்டாங்க. ரொம்ப படுக்கையா இருந்தாங்க. வச்சு கைகாலெல்லாம் முடக்கி சாக போகிற நேரம். நான் சர்ச்சைக்கு தான் போயிட்டு இருக்கேன், ஊழிட்டு வராது. அப்படி இருந்த நேரத்துல எங்க சித்தி வந்து சொன்னாங்க, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் தம்பி. அப்படியே ஏசுன்னு போயிட்டு இருந்தா அம்மா சீக்கிரம் மண்டை போட்டுருக்காங்க, கொஞ்சம் அதை பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்படியும் பார்க்கணும் இப்படியும் இருக்கணும்னாங்க. நான் வந்து அப்படி கிடையாது, இப்படியும் இருக்க மாட்டேன் அப்படியும் இருக்க மாட்டேன். ஒரே எண்ணம் தான், எனக்கு இயேசு மாத்திரம் தான். அதில் ஒரு திட்டமிட்டேன். ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரனை தேடி நைட்டெல்லாம் தேவனை நோக்கி பார்த்துட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் ஜெபம் பண்ண ஒரு அசைவு இல்லை. 6 மாசம் ஜெபம் பண்ணியும் என்ன செய்யல, ஒரு அசைவு இல்லை. இன்னும் சத்தத்தை அதிகரிக்கும், இன்னும் கொஞ்சம் பலத்தை அதிகரிக்கும். பாத்திரியா சொன்னாங்கல்ல, இன்னும் ஊழியக்காரன் பலன் உண்டாகும். நம்ம இன்னும் சத்தத்தை அதிகரிப்போம், இன்னும் உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம், நேரத்தை கூட்டுவோம், சத்தத்தை கூட்டுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆமா, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போக
வேதவசனம் உண்மைங்க, அது பொய் இல்லை. ஒரு நாள் ஜோம்பிட்டு இருந்தேன், நடுராத்திரில ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஒரு பெரிய சர்ப்பம் சுத்தி சுத்தி வருது, என்னை கொத்தி கொதறுவதற்கு அப்படி சுத்தி சுத்தி வருது. அது பக்கத்துல ஒரு மரமும் ஒரு பலகை, அந்த பாம்பு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பலகை என்ன மறைக்கும். அந்த பலகை என்ன செய்யுது, மறைக்கும். ஒரு அதுக்கு தொடர்ந்து மேல சில காரியங்கள் எல்லாம் நான் தரிசனத்துல பார்த்தேன். 2 நாள் கழிச்சு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புத்துயிர் புறப்பட்டு தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நான் எனக்கு ஆண்டவர் ஒரு பகுதியை காட்டினாரு. அங்க எங்க போய் லேச நீ வர வேண்டாம் தம்பி, ஒரு 100-150 ரூபாய் கையில கொடுக்குற, எல்லா வேலையும் முடிஞ்சிருந்தாங்க. எனக்கு ஏசாயா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்க வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம்னா எனக்கு ஞாபகத்தில் ஆண்டவர் கொடுத்தார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் சீயம் இல்ல ஏசாயா தீர்க்கதரிசி நல்ல கவனிக்கணும். ஆமா, முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரனிடத்திலும் விசாரிகள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, அப்படி விசாரிக்கலாமோ, ஒரு கேள்வியில முடியுது. அப்படி விசாரிக்கலாமோ, அப்படி போகலாமோ, அப்படி கூடாது. நம்ம ஆண்டவர் செத்தவர் அல்ல, ஜீவன் உள்ளவர். அவரால் மாத்திரமே ஜீவனை கொடுக்க முடியும். ஆமா, பாதாளம் வேதாளம் யாவையும் செய்தவர் நம்ம ஆண்டவர். நமக்கு முன்னால எதுவுமே செய்ய முடியாது. நம்புதீங்களா? ஆமா, நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கூப்பிடுகிற நிற்கிற கூடாது. நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கூப்பிட்டேன் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால. பாருங்க, அப்படி நான் போகல. முணுமுணு ஓதுகிற இங்கேயும் வந்து மாதிரி அங்கேயும் போவான். ஆலயத்துல அந்நிய பாஷையில பேசுவாங்க, துதிப்பாங்க, நைஸா அப்படி போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். என்ன எங்க போயிடுவாங்க, மை வைக்கிற இடத்துல அந்த அம்மாவை பார்த்தேன் அப்படின்னா, அப்படியா எனக்கு அலட்சி ஆயிட்டு, என்னடா இப்படி ஜோம் பண்ணுவாங்க. நான் அதை பெருதிப்படுத்தல, ஆனா தேவன் பார்க்கிறார் இல்லையா. அப்படி போயிடக்கூடாது. நம்ம நிக்கணும், கூப்பிடுதல நிக்கணும். அப்படி நிற்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்காக உங்களுடைய குடும்பங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வன வச்சு பாருங்க, ஒண்ணும் அளிக்காது. நான் ஆராதிக்கிற தேவன் தப்பு வியாபாரம் போனாலும் அதை என்ன செய்யக்கூடாது, அப்படி உறுதியா. ஆமா, கூப்பிடுதல உறுதி இருக்கணும். கூப்பிடுதல அதிக இன்னும் வலிமைப்படுத்தணும். அப்படி கூப்பிடும் பொழுது அவர் அறியாதது நெட்டாததுமான விளங்கிக் கொள்ள முடியாது. எப்படிப்பா விடுதலை கிடைச்சது? சத்தத்தை உயர்த்துங்கள். நீங்க கூப்பிடுவது அதிகப்படுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வார்? நிச்சயமாக செய்வார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. என் வாழ்க்கையில அப்படி ஒரு நெருக்கமான நேரம். உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு வேற ஏதாவது மோசைக்கு தண்ணீர் பிரச்சனை, உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நீங்க கூப்பிட்டு பாருங்க, வேற ஏதாவது கூப்பிடாதங்க. ஆமா, நம்முடைய தகப்பனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை நினைச்சுவா உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். முதல்ல என்ன சொன்ன, மகிழ்ந்திருக்கும் போது பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது, நீங்கள் கூப்பிடும் போது தேவனை நோக்கி கூப்பிடும் போது, வேற எதையாவது நோக்கி கூப்பிடக்கூடாது. ஆமா, தேவனை நோக்கி, அந்த வார்த்தையை சொல்லலே நினைக்கிறேன், இயேசுவை நோக்கி கூப்பிடும். ஆமா, அப்படி கூப்பிடும் பொழுது தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டான். நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 12. இந்த ஒரே ஒரு பகுதியை பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசாரிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான், பெரிய காரியங்களையும் செய்வான். பெரிய காரியங்களை தேவன் நம்மூலமாயும் செய்வான். அதுக்கு என்ன செய்யணுங்கிறது அதுல போட்டிருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. ஆமா, மூன்றாவதாக, முதலாவது மகிழ்ந்திருக்கும் போது பெரிய காரியங்களை செய்வார்.
இரண்டாவது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார். அவருக்குள்ள தான் மகிழ்ந்திருக்கணும், அவரை நோக்கி தான் கூப்பிடணும். மூன்றாவது அவரையும் அவர் வார்த்தையின் மீது நம்ம விசுவாசம் வைக்கணும். பெரிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காகவும் செய்வார். அல்லேலூயா. அதை நம்புங்க. ஏன்னா பேதுரு சொல்லுகிறார், இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். ஆமா, அதே பேதுரு சொல்றார் விலையேற பெற்ற விசுவாசங்கிறார். நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நீங்க ஞாபகத்துல வச்சுக்காங்க. அதுல அருமையான விசுவாசம் போட்டிருக்கு. 1 பேதுரு 1:7 விலையேற பெற்ற விசுவாசம் போட்டிருக்கு. அப்ப அருமையானது. நம்ம ஒரு பழம் எடுத்தா கூட அருமையானதானே எடுப்போம். இப்ப முடிச்சிரும் நம்மள அவங்க கிட்ட. அப்ப பாருங்க, அருமையான விசுவாசம், விலையேறப்பட்ட விசுவாசம். ஆமா, விழிப்பாருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே முடிச்சிடும். மகிழ்ச்சியா இருங்க, விழிப்பாருங்க, உற்சாகமா இருங்க. ஆமா, முழுத ஜபத்துல அதான் சொல்லுவாங்க. எல்லாம் தூங்குறோம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு இப்படி இடையில நினைச்சுவாங்க, கேட்பாங்க. பிரியமானவர்கள், நீங்க உற்சாகமா இருக்கணும். விசுவாசம், அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். நம்ம பேரே விசுவாசி. நம்ம விசுவாசம் தேவன் மீது வைத்திருக்கிறோம். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சது மத்திய 8ஆம் அதிகாரத்துல அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை குறித்து அநேக செய்தி கேட்டிருக்கோம் இல்லையா? அவன் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேலைக்காரன் நினைச்சிருவான், சுகமாயிருவான், விடுதலை பெற்றோம். அவனுக்கு தெரியுது அந்த வார்த்தையில ஒரு வல்லம் இருக்கிறது. நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு எந்த விதத்திலும் தகுதியானவன் அல்ல, நான் அதுக்கு பாத்திரனும் கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க சொல்ல. அந்த விசுவாசம் பெரியது. இந்த விசுவாசம் பெரியது. மரியாள் கண்ணீர் விடுகிறாள், மார்த்தாள் கண்ணீர் விடுகிறாள். இயேசு அங்க சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதம், தேவனுடைய பெரிய காரியத்தை பார்க்க முடியும். 4 நாளாயிட்ட நார்னா அழுகி போனான உலர்ந்த எலும்புகளை உயரடை செய்கிற ஆண்டவர், பெரிய பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஒரு பையன் சந்தவெளியில போகும்போது ஒரு சின்ன பையன் படிக்கிறான், படிச்சுட்டு போறான். அந்த பாட்டு என்ன பாட்டீங்க? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய பெரிய. நான் சந்தையில போய் காய்கறி வாங்க போறேன், அந்த பையன் படிச்சுட்டு போறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய சின்ன பையன் அவன் தனியா படிச்சுட்டு போறான். பிறகு பார்க்க அங்க ஐயருடைய பையன் பொழுதே தெரியுது, அங்க போய் கைப்பிடிக்கான். பெரிய பெரிய காரியங்களை செய்வாங்க. பரவாயில்லையா, இங்கே இவ்வளவு இருக்கு அபிஷேகமா நினைச்சேன். அப்போ விசுவாசித்தால் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். அவங்க சொல்றாங்க, லாசருடைய கல்லறை ஒரு தன்தளத்தை விட ஒரு புகைக்குள்ள வைக்கப்பட்டதான். அதுல ஒரு 6-7 படியை தாண்டி தான் அந்த கல்லறைக்குள்ள இறங்கணும். அப்படிப்பட்ட இடத்துலதான் லாசருவை வைத்திருந்தாங்க வேத பண்டிதர்கள் ஒரு கூட்டுல சொல்றாங்க. அப்போ சீலை கட்டப்பட்டு இருந்த வேலைகள்ல லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. அவன் அப்படியே வெளியே வந்துட்டான். நம்ம உள்ள இருந்தே எல்லா கட்டுகளும் அவிழ்த்து அவன் அப்படியே கண் பார்வையை வச்சு அப்படி படி நடந்து வந்த மாதிரி இல்ல, வெளியில வந்த பிற்பாடுதான் கட்டுகளை அவருங்கன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி வர முடிஞ்சது? தேவனுடைய வல்லமை. அவரை விசுவாசித்தால் பெரிய காரியத்தை முன்ன கொண்டு வந்து நிறுத்திடுவார். எந்த பிரச்சனைனாலும் முன்ன கொண்டு வந்து என்ன செய்வார்? நிறுத்தி பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு விரோதமா எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் முன்ன கொண்டு நிறுத்துவார். ஆமா, லாசரு உயிரோட முன்ன நிறுத்தினார். செத்து போன உயிரற்ற சூழ்நிலையில கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை உண்டாக்கினார். விசுவாசித்தால் தேவனுடைய பெரிய காரியங்களை மகிமையை நீ காண முடியும். விசுவாசம் இருந்தா போதும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போதும். இதுதான் எங்களுடைய சபையினுடைய அஸ்திவாரம். விசுவாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இடம் வாங்க கூட 2000 கிடையாது. அந்த மாதிரி இருந்த நேரம் நான் நினைச்சேன், ஐயா அற்புதமான ஒரு சின்ன பகுதி அப்படின்னு நினைச்சேன். அங்க வரைக்கும் அந்த இடத்தை கட்டி இருக்கிறேன். அது வரைக்கும் நீட்டணும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? அது வேற வீடு உங்களுக்கு நினைச்சேன். இப்பதான் எனக்கு புடிப்பட்டது. அது வரைக்கும் நீட்டக்கூடிய ஒரு காலங்கள் வரும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமா, நிச்சயமா செய்வார். ஆமா, சில உறவுகளை மாற்றுகிறவன் ஒரு செய்தி கொடுத்தேன். ஆண்டுடைய கிருபையினால தேவன் அந்த கிரியை செய்கிறார். போகும்போது அந்த இடம் ரொம்ப அணவடிப்பு கிராமத்துல கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மாதிரி செட்டு அமைச்சு, அதுக்கு அப்ப இது சின்னது நினைக்கிறாருங்க. அந்த கிராமத்துல அப்படி சொல்லுங்க, இது பெரிய அளவுல தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் பெரிய 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 காரணங்கள். அதாவது எங்களுக்கு கிடைச்ச பகுதியை ஈசாக்கு எப்படி வளர்ந்தானா,
ஈசாக்கு எப்படி வளர்ந்தார்? மாதமாய் வளர்ந்தாரா? அப்படி ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஈசாக்கு மாதமாய் வளர்ந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. ஈசாக்கு சரி, இப்ப நாளுக்கு நாள் வளர்ந்தது யாரு? வர வர வளர்ந்தது யாரு? தாவீது நாளுக்கு நாள் வளர்ந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி. நீங்க எதனாலும் எடுத்துக்காங்க. நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைனாலும் சரி, இல்ல வர வர விருத்தி அடைனாலும் சரி, எங்க போக்கே ஒரே அடையில வளர்ச்சி கிடையாது. வர வர ஆசீர்வாதம், வர வர பெரிய காரியங்கள். பிரியமானவர்களே, பெரிய அற்புதங்க. அந்த கிராமத்துல சொல்லி முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் செய்வார். விசுவாசம் மட்டும் கையில இருந்தா போதும். பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஒரு சின்ன தம்புரு கூட நீங்க ஒண்ணுமே இல்லாட்டாலும் கூட தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். அவரால் செய்ய முடியும். நான் என்னுடைய மூத்த மகள் ஒரு சாட்சி சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஏன்னா நேரம் ஆயிட்டு. மூத்த மகள் முதல் குழந்தை பிறந்திருக்கு. நான் ஊழியத்துக்கு வந்த நேரம் பெரிய போராட்டத்தை சந்திச்சேன். அப்போ வெறும் மூத்த பொண்ணுக்கு இதயத்துல சின்ன ஓட்டை இருந்தது. அதை அடைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ நான் ஐக்ரோன்ல வச்சு டாக்டர்கிட்ட கேட்டேன், 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது. அப்போ டாக்டர் ஓட்டை அடைச்சாதான் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டேன். கட்டாயமா ஓட்டை அடைச்சிதான் ஆகணும்னு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அதெல்லாம் விசாரிச்சேன். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல ஆகும். அப்படி இப்படி நாங்கள் இது நமக்கு செட் ஆகாது, உள்ளது உள்ள போல இருக்கு, நம்ம ஜெபத்துல வைப்போம்னு பிள்ளைய அப்படியே ஜெபத்திலே ஒரு மாசம் ஓட்டுனேன். டாக்டர் உங்க பொண்ணு என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு. அப்போ நான் நினைச்சேன், இல்லை நல்லா தானே இருக்கா. இல்லை ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், அவர்கிட்ட உண்மையை பேசுங்க. நான் அவர்கிட்ட உண்மையை பேசினேன். ஐயா உண்மைதான் ஐயா, என் பொண்ணுக்கு இதயத்துல ஓட்டல் இருக்கு. அப்போ அவர் சொன்னார், சான்சிங்க ஒரு டாக்டர் இருக்காரு. இப்போ பீஸ் எல்லாம் ரொம்ப இதாக கேட்கிறாரு. அப்போ சொன்னார், நாங்க போயிருந்தேன், அவர்கிட்டையும் உண்மையை சொல்லலை. இதயத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா உடம்புல அப்படின்னு கேட்டேன். ஆமான்ட்டேன். டாக்டர் நீங்க என்ன ஒரு பண்றீங்க? நான் சபையில ஊழியர் செய்யறேன் அப்படின்னு. சபை போதகரா இருக்கீங்க, சபை பாற்றவா இருக்கீங்க, உங்களுக்கு தான் முக்கியம். நீங்க முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, எல்லாத்தையும் காமிச்சு நீங்க உடனே உங்களுக்கு ஒரு இது எழுதிதாங்க திருவனந்தபுரத்துக்கு கொண்டு போனாங்க. திருவனந்தபுரத்துக்குலாம் போனேன். அங்க திருவனந்தபுரம் போய் அங்க உட்கார்ந்த போது என் கையில கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் நான் கொண்டு போயிருந்தேன். அப்படி போய் அங்க அமரும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் அவங்க பரிசோதனை பண்ணி ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு தான் ஆபரேஷன் கொண்டு போவாங்க. இது எனக்கு தெரியாது. இதெல்லாம் அப்படியே நடந்து வச்சிருந்தோம்லாம் நான் நினைச்சேன். அப்படி நாள் ஆக ஆக வெளியில ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கியிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பணங்கள் குறைய ஆரம்பிச்சு. என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல. ஆனால் நான் கவலைப்படலை. அதனால பாருங்க, நான் மகிழ்ச்சியாக தான் இருந்தேன். விசுவாசத்திலையும் எனக்கு குறைவே கிடையாது. ஏன்னா நான் விசுவாசத்துல தான் வளர்க்கப்பட்டேன். அதனால அருமையான விலையேறப்பட்ட விசுவாசம் எனக்குள்ள இருந்தது. அப்படியே நான் ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருவர் இந்த கண்ணாடி மாதிரி இல்ல, ஒரு கூலிங்லாஸ் கண்ணாடி போட்டு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். நான் அப்போ சட்டு கவனிச்சேன் அந்த ஆளு. அந்த அளவுக்கு என்னையா சோதனை உங்க வாழ்க்கையில. நான் கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டு வந்திருக்கேன். அப்படி இப்படின்னு அவர் சூழ்நிலை எல்லாம் சொன்னாரு. அப்ப நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு கேட்டாரு. எனக்கு பைசா வத்திக்கிட்டு வருது, குறைஞ்சிக்கிட்டு வருது, அவன் இது போனது போல. அப்போ நான் விவரத்தை சொன்னேன், நீங்க கொஞ்சம் வசதி உள்ள ஆளா இருக்கணும், அதனால நீங்க லாட்சி எடுத்து தங்கியிருக்கீங்க, நாங்க இந்த மார்த்தோமான்னு சொல்லி ஒரு இதுல தங்கி இருக்கிறோம் ரூம்ல அப்படின்னு. அப்படியா, அங்க வரணும்னா எவ்வளவு ஆகும் என்னன்னு நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அவர் சொன்னார் 5 ரூபா கட்டணுயா அப்படின்னு. அப்படியா, பீடி குடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னாரு. சரி, அந்த 2 பழக்கமும் நம்மகிட்ட இல்லை, போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் போனேன். 5 ரூபா கட்டினா போதும், 2 நேரம் சாப்பாடு வேற கொடுத்தாங்க. இது வேறையா, எவ்வளவு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் இடம் இருந்திருக்கு நமக்கு தெரியலையே அப்படின்னு நான் அப்போ அதுக்கப்புறம் யோசிச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை மட்டும் நான் பார்க்கல அப்படின்னா அங்க உள்ள போயிருக்க முடியாது. அப்படி போய் இது காரணம் யாருன்னா ஆண்டவர் தான் நடத்துறாரு. ஒரு மனிதன் இல்ல, ஒரு மனிதன் மூலமாக ஒரு வழிகளை நமக்கு உண்டாக்குறாரு. அங்க போய் தங்கினேன். எனக்கு ஒரு மாதிரி
சமாளிச்சுக்கிடலாங்கிற ஒரு தைரியம். அந்த விசுவாசம் நம்மளை தைரியப்படுத்துகிறது. அந்த விசுவாசம் நம்மளை வாழ வைக்கிறது. அந்த விசுவாசம் வெற்றியின் பாதையில கொண்டு போக வைக்கிறது. அப்படியே அப்படியே கொஞ்ச நாள் அப்படி இருந்துகிட்டே இருந்தேன். நாளாயிட்டு ஆபரேஷனுக்கு போகணும். ரத்தம் பிள்ளைக்கு ரத்தம் ஆபரேஷன் டேட்டு குறிச்சிட்டாங்க. ரத்தம் கொடுத்தா உடனே ஆபரேஷன் தான். அந்த இடத்துல அப்படி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். என்ன செய்யனே தெரியல. அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் வாராங்க. அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இந்த ரத்தம்னு வந்துட்டா எனக்கு கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து பார்ப்பேன். இல்லைன்னா குனிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஓரமா உட்கார்ந்துட்டு அப்படியே இருக்கேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். இங்க யாராவது சிந்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களான்னு அவரு கேட்டார். எனக்கு ரத்தம் தேவை. எனக்கு என்ன தேவை? ரத்தம் தேவை. ரத்தம் சிந்துவதற்கு ஆயத்தமா இருக்கீங்கன்னு கேட்கிறவரு, இங்க யாராவது ரத்தம் தேவையோடு இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? அப்படிலாம் எனக்கு ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. ஆனா அவர் ஒரு 10 நிமிஷமா பேசுறாரு. அப்படி கேட்கல. ஆனா அந்த வேற எதையோ பேசினவரு திடீர்னு ஒரு பாயிண்ட கொண்டு வந்தார். இங்க யாராவது ரத்தம் தேவையுள்ளவர்கள் இருக்கிறீர்களான்னு கையை தூக்கி. எனக்கு அப்பதான் இதயம் அந்த இதயத்துக்கு இந்த இதயம் வேலை செய்யும். அப்படி கையை தூக்கணும் தான். நீங்க பேரை கொடுத்து போலாம். உங்களுக்கு நாளைக்கு அந்த ரத்தம் போயிடும். எனக்கு ஏற்பட்ட, அதாவது என்ன சொன்னவங்கலாம் ரத்தம் தாரம்னு சொன்னவங்களாம் தாரமா இன்னைக்கு வாரமா தான் இருந்துட்டீங்க. அப்படி இப்படிங்க, எப்படிங்க, அப்படிங்க, இப்படிங்க. ரைட், நான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ அப்படிதாங்க, இப்படிதாங்க, இப்படிதான் உலகம் இருக்கும். ஆனா விசுவாசம் இருந்தா வாழலாம். யாரு மேல இருக்கணும்? மனத்தின் மீது அல்ல, தேவன் மீது விளையேறப்பட்ட விசுவாசம் இருந்தா போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை யார் ரத்தம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க. என் கண்ணுக்கே தெரியல. ரத்தம் கொடுத்து பிள்ளைய அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு. நான் அன்னைக்கு கொஞ்சம் சம்பாச்சோறு போட்டிருந்தாங்க. கஞ்சி தண்ணி வச்சு சிறுபயிறு கூட்டு மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. சம்பாச்சோறு நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நான் இந்த தட்டில் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். சம்பாச்சோறு சாப்பிட்டு இருக்கேன். திடீர்னு ரோஷினி பீலா உடைய பெற்றோர்கள் யாருன்னு சொல்லி ஒரு போன் வருது. நாங்க தாங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. எங்க வீட்டம்மா பக்கத்துல இருந்தாங்க. தாரதாரையா கண்ணீர் வடிக்கா. ஆனா அந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை சொன்னேன். அந்த வார்த்தை மேல எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கைவிடுவது போல சூழ்நிலைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனா கைவிட மாட்டேன். அப்படியே ஒண்ணுமே இந்த வருஷம் எனக்கு வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்துருக்காருமா, அதனால கைவிட மாட்டாரு. நீ இன்னும் கொஞ்சம் அழாம இருமா, கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி அழுதுட்டு இருக்கேன். அதனால அன்னைக்கு கொஞ்சம் நான் ஒன்றும் கவலைப்படலை. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, விசுவாசம் இருந்தா வாழலாம். விசுவாசம் இருந்தா கர்த்தருடைய பெரிய காரியத்தை நிச்சயமா செய்வார். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க போதும், என் வேலைக்காரன் சுகமாகும். 100க்கு அதிபதிகிட்ட இருந்த விசுவாசம் ஏன் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது? இந்த வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைக்கணும். இயேசுவின் மீது விசுவாசத்தை வைக்கணும். ஒண்ணுமே கிடையாதுங்க. எனக்கு ஒரு சாரமோ சட்டையோ உள்ள ஆடைகளோ அவருக்கு தேவையான எந்த விதமான சேலையோ எதுவுமே கிடையாது. 2 தவிர எதுவுமே கிடையாது. ஒன்ன மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். எதுவுமே கிடையாது. ஒரு சகோதரன் பக்கா இருந்து, அந்த சகோதரன் பக்கத்துல அவர் பொண்ணுக்கு இதே ஆபரேஷன் பண்ண வந்திருக்கிறாங்க. அவர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தாரு. என் சூழ்நிலை இருந்தாரு. வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். சேச்சந்திரன் சொல்லி ஒரு டெக்டைல்ஸ் கூப்பிட்டு போயிருந்தார். அங்க போட எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தாரு. அவர் சொந்தக்காரும் கிடையாது, அவர் முன்ன பின்ன அறிந்தவரும் கிடையாது, கிறிஸ்தவரும் கிடையாது, யாருன்னு தெரியல. விசுவாசம் இருந்தா யாரையும் கொண்டு எதையும் எப்படியும் செய்வார். ஆனா விசுவாசம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். தேவன் மீது விசுவாசம் இருக்கணும். அனைத்தையும் செய்தார். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட நான் இதை செய்தன, நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவர் ஒரு நாள் அந்த ஆளு கேட்டதில்லை. நான் நினைச்சுக்கிட்டேன், அந்த நேரத்துல என் தேவன் நல்லவர். என் தேவன் அந்த ஆலயம் கொண்டு தேவன் என்ன செய்தார்? கிரியை செய்தார். பிரியமானவர்களே, ஆகவே அருமையான விசுவாசம் இருந்தா பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். என்ன இருக்குதோ இல்லையோ, விசுவாசத்தை பிடிங்க.
கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்வான், அற்புதங்களை செய்வான். நீ ஒருபோதும் என்ன செய்வான்? விசுவாசத்துல கடந்து போவாங்க. எபிரேயர் 11 முழுவதும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு எப்படி இருக்க முடியாது? பிரியமா இருக்க முடியாது. எப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நீங்க 3 பகுதியில் நீங்க மகிழ்ந்து கழிவுறோம். எப்போதுமே எப்படி இருக்கணும்? நான் அதான் மகிழ்ச்சியா இருக்கேன். பெரிய பிரச்சனைகள் வரும். ஏன்னா எனக்கு வந்த பிரச்சனையிலே தேவன் பெரியவரா இருந்தாரு, பெரிய காரியத்தை செய்தார். இது என்னையா வந்துட போகுது? அதே ஊர்ல பிள்ளைக்கு ஒரு பெரிய விழாவே நடத்த தேவன் பெரிய விஷயம். கிராமத்துல நான் ஏன் சொல்லுகிறேன்னா, நீங்க பெரிய காரியங்களை செய்வதற்கு மகிழ்ச்சியா இருங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவங்க பெரிய பணக்காரன் நோக்கி கூப்பிடாதீங்க, அவங்கள நோக்கி கூப்பிடாதீங்க. அப்படி சொல்லுவாங்க, எங்க போங்க அவங்க வறுமை மாறும்னு சொல்லுவாங்க. யாரையும் நோக்கி கூப்பிடாதீங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய மகிழ்ச்சி இயேசுக்குள்ள இருக்கட்டும், உங்கள் விசுவாசம் இயேசுக்குள்ள இருக்கட்டும், அவர் வார்த்தை மீது இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை நிச்சயமா செய்வார். நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராகிய ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையின்படி நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை சபைக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவன் நிச்சயமா செய்வார். எங்கெல்லாம் காரியம் சின்ன காரியம் இருக்குதோ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கீங்களா? நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார். முடிச்சுக்காங்க. கர்த்தர் பெரிய காரியம் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார்.